சில இந்த வாரம் வந்து யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா! நான் வந்து வாரம் டபுள் எவிக்ஷன் வைங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா, உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் இருந்துட்டே தான் அதிகமா இருக்காங்க. இருக்காங்க. மேபி ஒரு 10 பேர் இருக்கலாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரும்போது. அது தாண்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 விக்கெட்ட தூக்கலாம். ம். அ இவங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் வியானா, எஃப்ஜேவ தூக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யாவ தூக்குவாங்க அப்படிங்கிற ஏன்னா, இப்ப இருக்கிறதுலயே ரம்யா தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே இப்ப நம்ம எவிக்ஷன பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி அதான் அந்த பேப்பர்ல எழுதி தூக்கி போடுற மாரி வச்சிருக்காரு. டைரக்ட் நாமினேஷன் பத்தாதுன்னு அதையும் வச்சிருக்காரு. அது ஏன் பண்றாருன்னு தெரியல நம்மளுக்குமே. லைவ்லயே ஈவினிங் தான் வருது அந்த அந்த இது. ஸோ அதனால ஈவினிங் தான் பார்க்க முடியும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யா இதுக்கு மேல கன்டின்யூ பண்ணாலும், திருப்பியும் அதே தான் பேஷண்ட் கார்ட தான் எடுப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்ல, என்னால முடியல. எஃப்ஜேவ அந்த இடத்துல கரெக்ட்டா பாராட்டலாம். ஏன்னா அத கரெக்ட்டா பேசினாரு இன்னொருத்தவங்க அவரு. எப்ப அவ பார்த்தாலும் உடம்பு வந்து சரியில்ல. டாஸ்க்ன்னு அடிதடி டாஸ்க்னா வந்து செம்மையா சண்டை போடுறா, எல்லாம் பண்றா. ஆனா வந்து ஏதாவது ஒரு பொறுப்போ ஏதாவது குடுத்துட்டா, "ஐயோ! என்னால முடியல. ஏன் என்ன கத்த வைக்கிறீங்க? நான் வந்து என்னால முடியாம பேசுறேன், முடியாம கத்துறேன்" அப்படின்ற மாரி ஒரு அழுது ஒரு டிராமா பண்றா. அப்படிங்கிற மாரி ஒரு அண்ணன், தங்கச்சி ஒரு டிராமா வச்சுட்டு நேத்து நேத்து கூட அத சொன்னாரு. அந்த யாரு இறக்கி யாரு அண்ணன், தங்கச்சி டிராமா வச்சுட்டு பண்றா அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா அவரு சொன்னதுல ஒரே ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கவே மாட்டேன். இப்ப கனி நீ அக்கான்னு வச்சு தானே விளையாடுற. அது எப்படி விளையாடுற? இப்ப அது ரம்யா வெளிய சபரிய அக்கான்னு வந்து சொல்லிக்கிறாரு. உள்ள ஆ எப்படின்னு தெரியல. சபரிய அண்ணாவா வச்சு ரம்யா விளையாடுறான்னா, கனி அக்காவ வச்சு தான் நீங்க விளையாடுறீங்க. என்னதான் விக்ரம் கூட வாய திறந்து கனி அக்கான்னு சொல்லாம கனின்னு சொன்னாலும், அந்த பாண்டிங்ல தான் இருக்காங்க. விக்ரம் கூட வந்து கனி. ஸோ அதனால வந்து அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அத வச்சு தான் நீங்க எல்லாரையும் ப்ளே பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதனால எஃப்ஜே அந்த பாயிண்ட் ரம்யா சொன்னது கரெக்ட்டா இருந்தது. ஆனா எஃப்ஜேவும் அத தான் பண்றாரு.